ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபினேஷ் மொபைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்களோட மொபைல் மெதுவா சார்ஜ் ஆகுதுன்னா அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா தான் மொபைல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனால வீடியோ முழுமையா பாருங்க. முதல்ல உங்க சார்ஜர், இந்த சார்ஜர் கேபிள் ரெண்டுத்தையுமே செக் பண்ணுங்க. அது நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். ஏதாவது டேமேஜ் இருந்தா சார்ஜ் மெதுவா தான் ஏறும். முடிந்தவரையிலும் நீங்க ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணுங்க. நீங்க மற்ற பிராண்டோட சார்ஜர் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணீங்கன்னா சில நேரத்தில் அது வந்து அந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷனுக்கு கரெக்டா இருக்காது. அதனால ஒழுங்கா வேலை செய்யாது, சார்ஜ் ஒழுங்கா ஏறாது. அதனால முடிந்தவரையிலும் ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணுங்க. நீங்க தேர்ட் பார்ட்டி சார்ஜர் இல்ல கேபிளை யூஸ் பண்ணீங்கன்னா அது அந்த மொபைலுக்கு தேவையான பவரை கொடுக்காது. சோ முடிஞ்சவரையிலும் ஒரிஜினல் சார்ஜரையும் கேபிளையுமே யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரிஜினல் சார்ஜர் இல்லைன்னா அந்த ஒரிஜினல் சார்ஜர் என்ன ஆம்ஸ் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நீங்க புது சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கின்றத இப்ப பார்க்கலாம். நீங்க மொபைல் வாங்கும்போது கொடுத்த பாக்ஸுக்கு பின்னாடி உங்க சார்ஜரோட வோல்டேஜ் எவ்வளவு, கரண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க பார்க்கலாம். அதே வேல்யூல சார்ஜர் நீங்க வாங்குனீங்கன்னா, கேபிளும் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு உங்க மொபைல் ஒழுங்கா சார்ஜ் ஏறும். அதை முதல்ல செக் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட அந்த மொபைலோட பாக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மொபைலோட மாடல் தெரிஞ்சிருக்கும். அந்த மொபைல் மாடலை கூகுள் சர்ச்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் இருக்கும். அது உள்ள போயிட்டு அந்த மொபைலோட சார்ஜர் என்ன ஆம்ஸ், எவ்வளவு வேல்யூ எல்லாமே அது உள்ள இருக்கும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா ஒரிஜினல் வாங்கிக்கங்க. இல்ல அதே வேல்யூல நீங்க மத்த பிராண்ட்ல, நல்ல கேரண்டியான பிராண்ட்ல நீங்க அதே வேல்யூல வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட வேற பழைய சார்ஜஸ் இருந்தாலும் அதே வேல்யூல இருந்த சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வேல்யூ சேமா இருக்கணும். அதோட கரண்ட் லெவலும் அதோட அவுட்புட் வோல்டேஜ் லெவலும் சேமா இருக்கணும். அப்பதான் நீங்க யூஸ் பண்ணணும். கேபிளும் அதே லெவல்ல இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேமேஜ் ஆன கேபிளை கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. அது மொபைலுக்கும் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். சில நேரத்துல உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகி ப்ராப்ளமா கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால டேமேஜ் ஆன கேபிளை எக்காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல கேபிளா, ஒரிஜினல் கேபிளா, அதே வேல்யூல இருக்க கேபிளை யூஸ் பண்ணுங்க. சில நேரத்துல மொபைலோட சார்ஜிங் போர்ட்ல அழுக்கு சேர்ந்துரும். ஸோ அந்த அழுக்கை வந்து நம்ம ப்ராப்பரா எடுத்துட்டோம்னா மொபைல் கரெக்டா சார்ஜ் ஏறும். அந்த அழுக்கை மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்துல கடைக்காரங்கிட்ட எடுத்துமே கொடுங்க, அவங்க கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. இது போல மெட்டல் பொருட்களை யூஸ் பண்ணி அந்த அழுக்கை எடுத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மெட்டல் பொருட்களை எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. பல் குத்துற குச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனா அந்த குச்சியும் உள்ள உடஞ்சி மாட்டிக்க கூடாது. அதனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்துல கடையில கொடுத்து ரெடி பண்ணிக்கங்க. உங்க மொபைல் போன் தண்ணி பட்டு இருந்தாலோ இல்ல அந்த மொபைல் போர்ட்ல வந்து தண்ணி உள்ள போயிருந்தாலோ ஸ்லோவா சார்ஜ் ஏறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல உங்க பக்கத்துல கடைக்காரங்கிட்ட கொடுத்து அந்த தண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க. இல்லனா இது போனே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. போன் உள்ள தண்ணி போனா எப்படி போனோட போர்டு ஆகுன்றது அந்த போட்டோ நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா ஒயிட்டிஷா இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கு எல்லா காம்பனன்ட்ஸும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போன் சிவியரா டேமேஜ் ஆயிடும். அப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ தண்ணி பட்ட உடனேயே பக்கத்துல இருக்க கடைக்காரங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க. இல்லனா போனே ப்ராப்ளம் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட போன்ல இருக்க பேட்டரி வந்து ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். போன் மெதுவா தான் சார்ஜ் ஆகும். உங்களோட பேட்டரி வந்து ஒப்பி இருக்கலாம். இல்லனா அதோட பவர் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணதால அதோட பவர் குறைஞ்சி போயிருக்கலாம். இது ரெண்டு நாளையும் ஸ்லோ சார்ஜிங் ஆகும். சோ பல்ஜ் ஆனதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பின்னாடி ஒப்பி இருந்ததுன்னா பேட்டரி பல்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்க கடைக்காரங்கிட்ட கொடுத்து வேற பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரி மாத்திக்கங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும், பேட்டரி ப்ராப்ளமா தான் இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. நல்ல கடைக்காரங்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளத்தினால தான் ஸ்லோவா சார்ஜ் ஆகும். அதை சரி பண்ணணும்னா நீங்க பேட்டரியை கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். ஸோ பேட்டரியை மாத்தி கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேகமா சார்ஜ் ஏறணும்னா நீங்க சார்ஜ் போடும்போது உங்களோட வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ், மொபைல் டேட்டா இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகமா சார்ஜ் ஆகும். இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சார்ஜ் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இல்ல ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகமா சார்ஜ் ஆகும். சார்ஜ் போடும்போது ஆப்ஸையோ கேம்ஸையோ யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போன்ல உங்களுக்கு ஸ்லோவா தான் சார்ஜ் ஏறும். இந்த சார்ஜ் ஏறும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா எவ்வளவு வேகமா ஏறுமோ அவ்வளவு வேகமா ஏறிடும். எல்லா ஸ்மார்ட் போன்லயும் நீங்க
இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஸ்ல சில ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட்ல. அதை நீங்க டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கொஞ்சம் வேகமா ஏறும். இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். இதை நீங்க க்ளோஸ் பண்றது மூலமா சரி பண்ணிக்கலாம். தினமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஓபன் ஆகும். அப்ப உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து வேகமா தீர்றது வந்து ப்ராப்ளம் சரியாகும். ஸ்லோவா சார்ஜ் ஆகிறதும் சரியாகும். டெய்லி நைட்டு இதை வந்து ரெகுலரா வச்சுக்கோங்க. நீங்க சார்ஜை வந்து லேப்டாப்லயோ அல்லது பவர் பேங்கை யூஸ் பண்ணியோ மொபைலுக்கு ஏத்துனீங்கன்னா ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். டைரக்டா வீட்டோட பவர் சப்ளைல நீங்க ஏத்துனீங்கன்னா வேகமா சார்ஜ் ஆகும். இதுவும் ஒரு ப்ராப்ளம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்றதுலயே சால்வ் ஆயிடும். அதுல இந்த சார்ஜிங் இஷ்யூ ஒண்ணு. எல்லாமே வந்து ரீஸ்டார்ட் பண்றதுலயே மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூ சால்வ் ஆயிடும். இந்த வீடியோவையும் இந்த சேனலையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க மொபைல் OLED இல்ல அமால் டிஸ்பிளேயா இருந்தா அதை வந்து டார்க் மோட்ல வச்சீங்கன்னா அதோட பவர் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து லெஸ் பவர் தான் தேவைப்படும் உங்க மொபைலுக்கு. சோ இதை நீங்க வந்து டார்க் தீம்ல வந்து வச்சுக்கலாம். உங்க போன்ல இருக்க பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கணும், அதிகமா வேணும்னா இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது யூஸ் ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உங்க மொபைல்ஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா இல்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு சொல்யூஷன் சொல்றோம். அதே மாதிரி நாங்க சர்வீஸும் பண்றோம். ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி தரோம். தேங்க்யூ.